Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல இந்த ஃபாலோயிங் பேட்டர்ன்ஸ் நம்ம எப்படி பிரிண்ட் பண்றது அப்படினு தான் பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதான் எங்க வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல அட்வான்ஸ் ப்ரோகிராமிங்ஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்க இந்த வெப்சைட்ல விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் C ஃபைல்ல அதை கிரியேட் பண்ண போறேன். அதனால என்ன பண்ண போறேன், C ப்ரோகிராமோட ஹெடர் ஃபைல் ஆட் பண்ண போறேன். #include stdio.h அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்.hங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ண போறேன். #include conio.h அதாவது பார்த்தீங்கன்னா console input output.hங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் void void main அதாவது நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் மெயின் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா லூப்பிங் யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ண போகிறேன். அந்த லூப்பிங்காக என்ன பண்ண போகிறேன், இன்டீஜர் டைப்பில் j, சொல்லி அதாவது ijன்னு சொல்லி என்ன பண்ணுவேன், ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு லூப்பி n டைம் அதாவது எத்தனை டைம்ஸ் நமக்கு ரன் ஆகணும் அதுக்காக என்ன பண்ணுறேன், n ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஒரு 7 அதாவது ஒரு 8ன்னு சொல்லி என்ன பண்ணுறேன், இதனுடைய வேல்யூ நான் அசைன் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் CLR அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது என்ன பண்ணால் ப்ரீவியஸ் அவுட்புட்டை நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் அதாவது நெஸ்டட் டைப்பில் தான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதாவது நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி தான் இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஐ லூப் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன். i = 0 i less than n அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு லூப் 8 டைம்ஸ் ரன் ஆகணும். அந்த 8ங்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு n வேரியபிள் ஸ்டோர் இருக்குது. அதனால் பண்ணுறேன், நான் லிமிட் n கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்டர் ஆப்ரேட்டர் i ++ சொல்லி இன்க்ரிமெண்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் நமக்கு ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பேஸ் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட் லைனில் குறையும், தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா அதை விட நமக்கு குறையும். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேரக்டர்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கும், செகண்ட் லைன் நமக்கு 2 ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கும், தேர்ட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும், ஸ்டார் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும், ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அதனால் பார்த்தா நான் ஃபஸ்ட்டு ஒரு லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறேன், நான் இந்த ஸ்பேஸை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபார் ஜேங்கிற லூப் யூஸ் பண்ணுறேன். j = 0 ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லூப் அதாவது ஸ்பேஸ் வந்து n டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன், லெஸ் தென் n - iன்னு கொடுத்துட்டேன். நமக்கு ஃபஸ்ட் தாட் ரன் ஆகும்போது n டைம்ஸ் ரன் ஆகும், நெக்ஸ்ட் தாட்டி நமக்கு n - 1 டைம்ஸ் ரன் ஆகும். இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும், ஸ்பேஸ் வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் லிமிட் என்னன்னு கொடுக்குறேன், n - iன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது இந்த லூப்போடைய டைப் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் டைப், அதனால் என்ன பண்ணுறேன், j++ன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள என்ன பண்ண போறோம், நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் ஆஃப் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போறேன். என்ன பண்ண ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லூப் யூஸ் பண்ணி நான் ஸ்டார் பிரிண்ட் பண்ண போறேன். ஃபார் j = 0 j ஓட = 0 நான் வேல்யூ இனிஷியலைஸ் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா j less than n எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார், அடுத்தது நெக்ஸ்ட் 2 ஸ்டார் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஐயில் இருக்க வேல்யூஸை நான் எடுத்துக்கிறேன். இதனுடைய லிமிட் ஐன்னு கொடுத்துறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாட்டி நமக்கு ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும், செகண்ட் டைம் லூப் பண்ணும்போது ஐயோட வேல்யூ 2ன்னு இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் இதனுடைய லிமிட் ஐன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா j++ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன், printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டார் சிம்பிளை நான் இந்த இடத்துல அதாவது ஸ்டார் கேரக்டர் நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு லைனும் அதாவது ஒவ்வொரு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தாட் லூப் ரன் முடிச்சு நமக்கு நெக்ஸ்ட் லைனில் அதனுடைய ரிசல்ட் நமக்கு வியூ ஆகணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார் நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லைனில் தான், அதாவது அடுத்த 2 ஸ்டார் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் லைன் தான் பிரிண்ட் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு வந்து நான் printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு நியூ லைன் கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா printf /n கொடுத்துறேன். அதாவது /n பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ லைனில் வரதுக்காக என்ன பண்ணுறேன், /n கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன், Alt F9 நம்ம பார்த்தீங்கன்னா எரர் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன், Ctrl F9. நமக்கு ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியல. நம்ம ரிசல்ட்டை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறேன், get_ch அப்படிங்கிற என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இது என்ன பண்ணுறேன், நம்ம கீபோர்டில் ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுற வரையுமே நம்ம பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும். இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து நமக்கு வேற ஒரு பேட்டர்னில் பிரிண்ட் ஆகுது. அதாவது நம்ம ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகி அடுத்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும்போது ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஸ்டாருக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து நமக்கு இந்த பேட்டர்னில் ஒரு மேல் பார்ட்டு கிடைச்சி, அதாவது இந்த பார்ட்டு கிடைச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருக்கிற பார்ட்டை பிரிண்ட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த லூப் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் இந்த லூப் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதனுடைய வேல்யூஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஸ்பேஸ் குறையணும். அதாவது ஸ்பேஸ் வந்து குறைஞ்சி நமக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். நமக்கு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகணும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் லிமிட்டை சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது ஸ்பேஸ் இருக்கிற லூப்போடைய லிமிட்டை சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஐன்னு கொடுத்துக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் கேரக்டர்ஸுடைய லிமிட் என்ன பண்ணுறேன், நான் டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். அதாவது n - iன்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், சேவ் போட்டு ரன் பண்ண போகிறேன். Ctrl F9 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்டர்லாம் கிடைச்சிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.